சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா மாம்சு இத பாருங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இது செமையா எடுப்பா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துட வேண்டியது. இந்த சட்டை எனக்கு வேணாம். எனக்கு ஏன் இது உங்களுக்கு எவ்வளவு எடுப்பா இருக்கும் தெரியுமா? என்னது எடுப்பா இருக்குது? செக்கப் கூட ஜிங்க செக்கா மாதிரி எனக்கு பிடிக்கல. வேணாம், இது வச்சிருப்பா. ஏன் உங்களுக்கு எனக்கு நானே எடுத்துக்கிறேன். எப்போ உங்களுக்கு நான் தானே எடுத்து கொடுப்பேன். போட யார் எடுத்துக்கிட்டா? நீ தானே உனக்கு எடுத்துக்கிட்ட. நான் சொன்னா சும்மா இரு. நீ அங்க பாரு தம்பி. அது எடு. வேற வேற வேலை கம்மி. அது எடு. அருமையான சட்டை, எவ்வளவு நல்லா இருக்கு. இதுவா? இதான் உங்களுக்கு. எனக்கே தான் நல்லா இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. சுமார் இது நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பில்லு எங்க? கீழே கொடுத்து வச்சுருங்களா? நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி, கொடுத்து வச்சுருங்க. எல்லா பக்கமும் ஜனங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. யாராவது சின்ராஸை பார்த்தேன்னு சொல்லணும்னு பார்த்தா ஒருத்தன் கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்களே. அப்பா, சின்ராஸ் இருக்கிற இடத்த அந்த ஆத்தாவே வழி காட்டுன்னு சொல்லிச்சு. ஆனால் ஒரு வழியும் அந்த ஆத்தா காட்ட மாட்டேங்குதே. அடுத்த கடையில் கேட்டு பார்ப்போம். அவனாவது பதில் சொல்கிறானா இல்லை நம்மளை வெளியே பிடிச்சி தள்ளுறான்னு தெரியல. இதேவா அண்ணா சொல்லுங்க சார். இவங்களுக்கு புடவை எடுத்துருக்குது, சட்டை எடுத்துருக்குது. பில்லு எங்க? 3600 ரூபாய் சார். 3600? ஆமா சார். 2 புடவை 2 சட்டை. 2 புடவையா? ஆமா. 2 சட்டையா? என்னது காட்டுங்க. எப்படி 2 சட்டை வராது? என்ன இந்த புடவை எப்படி மாம்சு? மாம்சு எனக்கு தெரியும் அந்த புடவை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு. காடியாவும் இல்லை, கீடியாவும் இல்லை. அந்த பில்லு இருக்க வேலையை பார்த்தோன்னா அதிகம் வரைக்கும் வச்சுட்டேன். அதனால தான் நான் தெரியாம வாங்கிட்டேன். அது சரி, சட்டை இந்த சட்டை நீ எப்போ வாங்கின? அதுவா, எனக்கு தெரியும் மாம்சு. நீங்களும் விலைய பார்த்துட்டு வேண்டான்னு வச்சுட்டீங்க. அதான் அதை எடுத்துட்டேன். உங்களுக்கு எடுப்பா இருந்துச்சு மாம்சு. மீனா, சரி இப்போ என்ன பிரச்சனைனா, என்கிட்ட இப்போ 2500 ரூபா தான் இருக்குது. ஒரு 300 ரூபா பீச்சுக்கு வச்சிருக்கிறேன், ஒரு 300 ரூபா ஆட்டோக்கு வச்சிருக்கிறேன். மிச்ச பணத்தை நான் தரேன். வாங்கிட்டே. நீங்க செலவுக்கு அடிக்கடி பணம் கொடுப்பீங்கல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். நீயே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் சேர்த்து வச்சிருக்கிற. அப்போ வாங்கிட்டே பணத்தை வாங்கி உனக்கு என்ன வாங்கி? உங்க காசா இருந்தா என்ன, என் காசா இருந்தா என்ன, இல்ல காசு தானே நம்ம காசு மாம்சு. ஆமா, நீ வெறுங்கையோட தானே வந்த. உங்ககிட்ட பணம் எப்படி இருந்தது? அதானே என் முந்தானிலேயே வச்சிருக்கேன். சரியா இருக்கா? ஓகே சார். போற வழியில முதல்ல உனக்கு ஒரு பைய சார், வாங்க. காசுல முந்தோம். சரிண்ணா, காசுலாம் முதல்ல கூடாது. உனக்கு ஒரு பேக் வாங்கி தரவா. பைய வாங்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ பாத்துறேன். நன்றிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. எதுல விட்ட? பீச்சுக்கு போறோம். இல்ல பைய வாங்கிட்டு பீச்சுக்கு போறோம். சொல்லுப்பா. அண்ணே, இவங்க 2 பேரும் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? யோ, கடைன்னா ஒரு நாளைக்கு 1000-2000 பேர் வருவாங்க. இதெல்லாமா பார்ப்பாங்க? போயா அப்படிக்கா, போப்பா போயா. இவ்வளோ பெரிய கடையை வச்சுக்கிட்டு வெளியில் உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இவன்கிட்டயா போய் கேட்பான். தம்பி, இந்த போட்டோலுக்கு நம்ம பார்த்துருக்கீங்களா? பார்க்கலங்க. அப்படியா? அந்த போட்டோ காமிங்க. இப்போதாங்க இந்த கடைக்கு வந்துட்டு போறாங்க. இங்கே வந்தாங்களா? எந்த பக்கம் போனாங்க? சரி தம்பி, சரி தம்பி. சின்ரா
சின்ராசு டேய் சின்ராசு இல்லடா டேய் 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 சின்ராசு